afternoon to all. Okay, நம்ம இன்னைக்கு dispersal of fruits and seeds பற்றி பார்க்கலாம். Okay, dispersal of fruits and seeds என்றது என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட்டில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரூட்டோ இல்லை அதோடைய சீட்ஸோ அந்த பேரண்ட் பிளான்ட்டை விட்டு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி போகிறது தான் டெசிமினேஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இன் அதர்வைஸ் டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. எஸ், ஒரு பிளான்ட்டில் ஃபார்ம் ஆகிற ஒரு ஃப்ரூட்டோ இல்லை சீடோ அந்த பிளான்ட்டை விட்டு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அது ட்ராவல் ஆகி போகிறது, ஸ்ப்ரெட் ஆகிறது தான் டெசிமினேஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்டரில் பாலினேஷன் ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, ஒரு பேட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலமாக ஒரு ஃப்ளார் பாலினேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ளாரோடைய ஷேப், சைஸ், கலர், பர்ஃப்யூமரி சப்ஸ்டான்ஸ், நெக்டார், இது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் இல்லையா, ஒரு இம்பேக்ட் இருக்கும் இல்லையா. ஓகே, அதே போல் தான் இங்கேயும் ஒரு சீடோ இல்லை ஒரு ஃப்ரூட்டோ பேரண்ட் பிளான்ட்டை விட்டு டிஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா அந்த சீட் ஆர் ஃப்ரூட்க்கு அட்ராக்டிவ் கலர் இருக்கணும். அதோடைய சீட் ஆர் ஃப்ரூட்டோடைய ஷேப்பில், சைஸில், அதோடைய கலரில், அதோடைய டேஸ்ட்டில், அதோடைய ஸ்மெல்லு எல்லாமே அட்ராக்டிவ் மனநிலை இருந்தால் தான் ஏஜென்ட் மூலமாக அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக முடியும். ஓகே, இந்த சீடியோ இல்லை ஃப்ரூட்டியோ பேரண்ட் பிளான்ட்டை விட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏஜென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், ஃபிஷ்ஷஸ், அண்ட் இன்செக்ட்ஸ் அண்ட் எர்த்வர்ம்ஸ். எஸ், பேர்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா. ஒரு ட்ரீயில் இருக்கிற ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பிளேஸில் வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல போடுற சீட்ஸ் மூலமாக அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் மேமல்ஸ், நிறைய பாலூட்டிகள் எல்லாமே. எஸ், மேமல்ஸ் உனக்கு நல்லா தெரியும். ஓகே, பேர்ட்ஸ் மூலமாக, மேமல்ஸ் மூலமாக, ரெப்டைல்ஸ் மூலமாக, இந்த ஓனான் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் கூட ஃப்ரூட் அண்ட் சீட் டிஸ்போசலில் இன்வால்வ் ஆகும். அண்ட் ஃபிஷ்ஷஸ், ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் மூலமாக, ஈவன் ஒரு இடத்துல இருக்கிற ஃபிஷ்ஷஸ்குள்ளே இருக்கிற நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீன் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மீன் ஒரு பிளான்ட்டோடைய சீடியோட ஃப்ரூட்டியோ என்கட் பண்ண உடனே அது வலையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த சீடர் ஃப்ரூட் வந்து வயபிளாகவே இருக்கும். ஓகே, அந்த ஃபிஷ்ஷஸோடைய வேஸ்டேஜஸை நம்ம எங்கே போடுறோமோ அந்த இடத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா ஃபிஷ்ஷஸ் மூலமாக. ஆண்ட்ஸ் கூட நிறைய சீட்ஸை ஒரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கும் போது அந்த டிஸ்போஸ் ஆகும். இன்செக்ட்ஸும் அதே போல் தான். எர்த்வார்ம்ஸோடைய சர்ஃபேஸில் ஒரு மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸ் இருக்கும் இல்லையா, அது மண்ணில் ஊர்ந்து போகும்போது அந்த புல்லுவதை விதையெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகே, இப்படி எர்த்வார்ம்ஸ், இன்செக்ட்ஸ், ஆண்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே டிஸ்போசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும். போத் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ரெண்டுத்தையுமே டிஸ்போஸ் பண்ணும். ஒரு சீடோ இல்லை ஒரு ஃப்ரூட்டோ டிஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான சில ஸ்பெஷல் அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கணும். என்னென்ன பார்த்திங்கன்னா, அந்த சீட் அண்ட் ஃப்ரூட்ஸோடைய ஷேப், சைஸ், கலர், ஸ்மெல் இதெல்லாமே அட்ராக்டிவ் மானாலில் இருக்கணும். அப்போ தான் அது டிஸ்போசிங் ஏஜென்ட்ஸை அட்ராக்ட் பண்ணி எஸ், இதுவும் ஒரு மியூச்சுவலிசம் தான் இல்லையா. இது இந்த பேர்ட்ஸ் இல்லை மேமல்ஸ்க்கோ ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட் கிடைக்கும். அந்த பிளான்ட் வந்து அதோடைய ப்ரோஜினிஸை ஃபார்முலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஓகே, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, அந்த சீடுன்றது என்னன்னு தெரியும் இல்லையா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே மோனோகாட் சீட், டைகாட் சீட் படிச்சிருக்கோம். ஓகே, சீடுன்றது என்ன அப்படின்னா எம்ப்ரியோவை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். எம்ப்ரியோ, எண்டோஸ்பம், சீட் கோட் இதை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் சீட் இல்லையா. சீடோட ஸ்ட்ரக்சரை நம்ம இதுதான் பார்த்துருப்போம். எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு நெக்ஸ்ட்டு ப்ரோஜினிஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற எம்ப்ரியோ, அந்த எம்ப்ரியோடைய க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான எண்டோஸ்பம் ஆர் ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல். இந்த எம்ப்ரியோ அண்ட் எண்டோஸ்பமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்டிவ் கவரிங் லேயர், தட் இஸ் சீட் கோட். எம்ப்ரியோ, எண்டோஸ்பம், சீட் கோட் இது மூணு கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சீடாக இருக்கும். எஸ், சீடுன்றது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில், டிஃப்ரெண்ட் கலரில், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், டிஃப்ரெண்ட் பர்ஃப்யூமரி சப்ஸ்டான்சஸோடு இருக்கும் இல்லையா. எஸ், இது உனக்கு தெரியுதா? ஏப்ரஸ், பிள்ளையார் கண் அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிறதுனால சின்ன பசங்களாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கையில். ஓகே, ஆனால் ரொம்ப நாளைக்கு அவங்க கையில் வச்சுருக்கணும். கொஞ்ச நாள் விளையாடுவாங்க, அப்படியே விளையாடும் போது ஒன்றுனா தொலைச்சிட்டே வருவாங்க இல்லையா, அப்பயும் அது டிஸ்போஸ் ஆகுது இல்லையா. ஓகே, அதாவது ஒரு சீடோடைய ஷேப், சைஸ், கலர், டேஸ்ட், இதோடைய பர்ஃப்யூமரி சப்ஸ்டான்ஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்மில், டிஃப்ரெண்ட் மேனரில் அட்ராக்டபுளாக இருக்கும்போது ஈஸியாக அது டிஸ்போஸ் ஆகும். ஏன்னா டிஸ்போசிங் ஏஜென்ட்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணுறதுனால. ஓகே, நேச்சுரஸ் சீடுன்றது என்ன அப்படின்னா ஃபர்தர் ஜெனரேஷனை
கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு மினியேச்சர் தான் சீட் இல்லையா. அதாவது ஒரு 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 ஆலமரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ஆலமரம் ஒரு சின்ன விதைக்குள்ளே தான் இருக்குது இல்லையா. ஓகே, அப்போது அந்த சீடுன்றது மினியேச்சர் பிளான்ட் தானே. ஓகே, மினியேச்சர் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் டார்மெண்ட் பிளான்ட்டு. ஒரு ஃப்யூச்சர் பிளான்ட்டு ஷார்ட்டாக மைன்யூட்டாக கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஸ்ட்ரக்சர் தான் சீட்ஸாக இருக்கும். ஓகே, இது என்ன ஸ்டேட்டில் கன்சிஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னா டார்மெண்ட் ஸ்டேட்டில். ஒரு ஃப்யூச்சர் பிளான்ட்டை டார்மெண்ட் ஸ்டேட்டில் மினியேச்சர் ஃபார்மில் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சீடாக இருக்கும். ஓகே, சீட் டிஸ்பர்சலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு குளோபில் ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் வைட் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக இந்த சீட் டிஸ்பர்சல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். ஏன்னா சீட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பர்ஸ் ஆனால் தான் நமக்கு கம்யூனிட்டியே கிடைக்கும் இல்லையா. இல்லைனா பாப்புலேஷன் மேனரில் ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்பீஷஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ் தான் சர்வைவ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவாக இந்த சீட் டிஸ்போசல் ஆக்ட் ஆகும். சீட் டிஸ்போசல்ன்றது என்னன்னு தெரியும் இல்லையா. டெசிமினேஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், டிஸ்போசல் ஆஃப் ஸ்ப்ரெடிங் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் widely in on geographical area named as dispersal of seeds and fruits. ஒரு parent plant-ஐ விட்டு சீட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி போகிறது தான் டெசிமினேஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஒரு பேரண்ட் பிளான்ட்டை விட்டு அது டிஸ்போஸ் ஆகிறது தான் டிஸ்பர்சல் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இங்கே டிஸ்போசிங் ஏஜென்ட்டாக விண்ட், வாட்டர், அனிமல்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகும். அதாவது இது எல்லாமே ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தானே. நம்ம ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. டோஃபோகிராஃபிக் ஃபேக்டர், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், பேட்டிக் ஃபேக்டர்ஸ், இடாஃபிக் ஃபேக்டர்ஸ், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் படித்தோம்ல. ஓகே, இங்கே சீட் டிஸ்போசல் ரோலை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் எதுனா இருக்கும் அப்படின்னா விண்ட், வாட்டர் அண்ட் அனிமல்ஸ். ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ன்றது வேறு, சீட் டிஸ்போசலில் இன்வால்வ் ஆகிற ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்றது வேறு. ஓகே, சீட் டிஸ்போசலில் இன்வால்வ் ஆகிற ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸாக எதுனா இருக்கும் அப்படின்னா விண்ட், வாட்டர் அண்ட் அனிமல்ஸ், இது மூணும் இருக்கும். ஓகே, சீட் டிஸ்போசல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் ப்ராசஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ரீஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஒன்ஸ் ஜெனரேட்டட் ஆர்கானிசம்ல இருந்து ஃபர்தராக அதோடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகிறது தானே ரீஜெனரேஷன். அப்போது நமக்கு ஒன்ஸ் ஒரு ஆர்கானிசம் ஒரு ட்ரீ ஜெனரேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ட்ரீ சீட்ஸை ஃபார்ம் பண்ணுது, ஃப்ரூட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த ட்ரீ ஃபார்ம் பண்ணுற சீட் மூலமாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் தானே. ஆனால் இந்த ரீஜெனரேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, அப்போது சீட் டிஸ்போசல்ன்றது ஒரு டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் ப்ராசஸாக இருக்கும். ஒரு பிளான்ட் அதோடைய பாப்புலேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, அதோடைய பாப்புலேஷனை ரீட்டைன் பண்ணுறதுக்காக, மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த சீட் டிஸ்போசல். சீட் டிஸ்போசல்ன்றது ஒரு டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் ப்ராசஸாக இருக்கும். எதுக்காக இந்த சீட் டிஸ்போசல் இருக்கணும் அப்படின்னா அதோடைய நேச்சுரல் எனிமீஸ் கிட்டேருந்து அந்த பாப்புலேஷனை அது காலனைஸ் பண்ணணும். காலனைசிங்ன்றது ஃபர்தராக அது வந்து ஃப்ளோரிஷ் ஆகுது இல்லையா. அதுதான் காலனைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீட் ஒரு இடத்துல போயிட்டு பிளான்டேட் ஆகி அது ஜெர்மினேட் ஆகி ஒரு என்டையர் பிளான்ட்டாக டெவலப் ஆகிறது தான் காலனைசிங். ஓகே, ஒரு சீட் டிஸ்போசல் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா அதோடைய நேச்சுரல் எனிமீஸ் சொல்லக்கூடிய ஹெர்பிவோர்ஸ், ஃப்ரூட், இங்கே ஃபர்கிவோர்ஸ்ன்றது ஃப்ரூட்டிவோர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஹெர்பிவோர்ஸ்னால் ஹெர்ப்ஸை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுற அனிமல்ஸ் வந்து ஹெர்பிவோர்ஸ். ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணுற அனிமல், ஃப்ரூட்ஸை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுற அனிமல்ஸ் வந்து ஃபர்கிவோர்ஸ். அண்ட் பேத்தஜன்ஸ் உனக்கே நல்லா தெரியும் இல்லையா. அதோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்காக மற்ற ஆர்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் காசிங் ஏஜென்ட் தான் பேத்தஜன்ஸாக இருக்கும் இல்லையா. ஓகே, இந்த நேச்சுரல் எனிமீஸ் சொல்லக்கூடிய ஹெர்பிவோர்ஸ், ஃபர்கிவோர்ஸ், பேத்தஜன்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்கானிசம் அதோடைய ஜெனரேஷனை அதோடைய பாப்புலேஷனை ஃப்ளோரிஷ் பண்ணுறதுக்கு காலனைஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இந்த சீட் டிஸ்போசல் இருக்குது. சீட் டிஸ்போசல்ன்றது ஒரு ரீஜெனரேஷன் ப்ராசஸாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த சீட் டிஸ்போசல்ன்றது வேறு எதுக்காக இருக்கும் அப்படின்னா சீட்லிங் லெவலில் ரைஸ் ஆகக்கூடிய காம்படிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த சீட் டிஸ்போசல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, காம்படிஷன்ன்றது இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷனால தானே காம்படிஷன் வருது. அப்போது ஒரு பிளான்ட் ஃபார்ம் பண்ணுற சீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது அப்படின்னா அந்த மேங்கோ ட்ரீ வருஷம் சீசன் நிறைய ஃப்ரூட்ஸை ஃபார்ம் பண்ணும் இல்லையா. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த மாமரத்துக்கு அடியிலவே கொட்டி இருக்குது அப்படின்னா எல்லா ஃப்ரூட்டுக்குள்ளேயும் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் சீலிங்ஸாக டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த மாமரத்துக்கு கீழே நிறைய டென்ஸாக மேங்கோவோட சீலிங்ஸ் டெவலப் ஆகும் இல்லையா. நிறைய மேங்கோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பிளான்ட் தான் டெவலப் ஆக முடியல. எல்லா ஃப்ரூட்ஸும் இப்போது நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான மேங்கோஸ் அங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே சீலிங் லெவல் காம்படிஷன் வரும் இல்லையா. இந்த சீலிங் லெவல் காம்படிஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த சீட்ஸை நம்ம ஃபர்தராக வேறு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸில் நம்ம பிளான்டேட் பண்ணணும்ல. அப்போது சீலிங் லெவல் காம்படிஷன் வராமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேரண்ட் பிளான்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அதாவது சீட் டிஸ்பர்சல்ன்றது சீலிங் லெவல் காம்படிஷனை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அதோடைய நேச்சுரல் எனிமீஸில் கூட ஹெர்பிவோர்ஸ், ஃபர்கிவோர்ஸ் அண்ட் பேரஜன்ஸ் கிட்டேருந்து அதோடைய பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ணி ஃபர்தராக காலனைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளோரிஷ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் சீட் டிஸ்போசல் ப்ராசஸ். இட் இஸ் அ ரீஜெனரேஷன் ப்ராசஸாக இருக்கும். ஃப்ரூட் மெச்சுரேஷன் ஆஸ் வெல் அஸ் சீட் டிஸ்போசல் இது ரெண்டுத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மேஜர் ஃபேக்டராக ஈக்லாஜிக்கல் ஃபேக்டர் இருக்கும். ஈக்லாஜிக்கல் ஃபேக்டர் உனக்கு தெரியும் இல்லையா. ஈக்லாஜிக்கல் ஃபேக்டர் இடாஃபிக் ஃபேக்டர், கிளைமேட்டிக் ஃபேக்டர், டோஃபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ், பயாட்டிக் ஃபேக்டர்ஸ், இப்படி நிறைய டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. இது எல்லாமே ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கணும். ஈக்லாஜிக்கல் கண்டிஷன் ஃபேவரபிளாக இருந்தால் தான் ஒரு பிளான்ட் அதோடைய ரீப்ராக்டிவ் க்ரோத் ஃபுல்ஃபில் ஆகும், ஃப்ரூட் மெச்சர் ஆகும், சீட் ஃபார்ம் ஆகும், சீட் ஃபர்தராக டிஸ்போஸ் ஆக முடியும். அதாவது ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆஸ் வெல் அஸ் சீட் டிஸ்போசல் இது ரெண்டுத்துமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஈக்லாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேவரபிள் ஈக்லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ரெக்கவரபிளாக இருக்கும். அதில் ஒன்று தான் சீசன். சில பிளான்ஸ் வந்து சம்மரில் நல்லா க்ரோ ஆகும், அதோடைய ரீப்ராக்டிவ் க்ரோத், ஃப்ளார் செட் பண்ணுறது, ஃப்ரூட் செட் பண்ணுறதுக்கு, சீட்ஸை ஃபார்ம் பண்ணுறது, சீட் டிஸ்போசல் ஆகுது, எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து அது வந்து அடாப்டபுளாக இருக்கும், சூட்டபிள் ஒன்னாக இருக்கும். அதாவது ஃப்ரூட் ஃபார்மேஷன், மெச்சுரேஷன், சீட் டிஸ்போசல் இது எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மேஜர் ஃபேக்டராக மெனி ஈக்லாஜிக்கல் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு ஒன்று தான் சீசன் கொடுத்துருக்காங்க. சம்மர் சீசன் சிலது வந்து சம்மரில், இப்போ மேங்கோலாம் வந்து சம்மரில் நல்லா க்ரோ ஆகும், சம்மரில் நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், அதோடைய டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதே மற்ற சீசன் இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதோடைய டேஸ்ட் எல்லாமே வேரி ஆகும் இல்லையா. அதுதான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சூட்டபிள் என்வரான்மெண்டல் கண்டிஷன், ஈக்கலாஜிக்கல் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோடைய ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆஸ் வெல் அஸ் சீட் டிஸ்போசல் ரெண்டுமே அக்கர் ஆகும். சீசனல் அவைலபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு பர்டிகுலர் சீசனுக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்போசல் ஏஜென்ட்ஸ் இருக்கும். நமக்கு சம்மரில் மேங்கோஸ்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு டெஃபினட்டாக பேர்ட்ஸ் மூலமாக அது ஈஸியாக டிஸ்போஸ் ஆகும். பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் மூலமாக நிறைய ஒரு பர்டிகுலர் சீசன்லையும் ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷஸோடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட் டிஸ்போசலில் இன்வால்வ் ஆகிற டிஸ்போசிங் ஏஜென்ட்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சீட்ஸ் வந்து சீட் டிஸ்போசல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா ஒரு குளோபில் நிறைய ஈக்குவோ சிஸ்டம் இருக்கும் இல்லையா. இந்த எல்லா ஈக்குவோ சிஸ்டம்லேயும் நிறைய கம்யூனிட்டி இருக்கும். ஒரு கம்யூனிட்டியும் அதோடைய பெக்குலரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக சீட் டிஸ்போசல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். சீட் டிஸ்போஸ் ஆனால் தான் நமக்கு வெரைட்டிஸ் நிறையா கிடைக்கும், நிறையா கம்யூனிட்டிஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் இந்த குளோபில் அரைவ் ஆக முடியும், குளோபில் வந்து சர்வைவ் ஆக முடியும். இந்த குளோப் சொல்லக்கூடிய பிளானெட்டில் நிறைய ஈக்குவசிஸ்டம் இருக்குது அப்படின்னா எல்லா ஈக்குவசிஸ்டம் மெனி கம்யூனிட்டிஸ் இருக்கும். அந்த கம்யூனிட்டிஸ் அப்படியே மெயின்டைன் ஆகணும், நிறைய ஃப்ளோரிஷ் ஆகணும், நிறைய வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக சீட் டிஸ்போசல் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா சீட் டிஸ்போசல் சீடுன்றது செக்ஷுவல் ரிப்ராக்ஷனோட ரிசல்ட்டில் கிடைக்கும். செக்ஷுவல் ரிப்ராக்ஷன்ன்றது வேரியண்ட் ஃபார்ம் பண்ணும். வேரியண்ட்ன்றது நியூ ஸ்பீஷஸ் அரைஸ் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கும் இல்லையா. அப்போது சீட்ஸ் வந்து நிறையா ஏஜென்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும் டிஸ்போசலுக்காக. சீட் டிஸ்போஸ் ஆனால் தான் கம்யூனிட்டி டைனமிக்ஸை அது மெயின்டைன் பண்ண முடியும் இந்த குளோப் ஈக்குவல் சிஸ்டமில். ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சீட் டிஸ்போசலும் ஒரு மியூச்சுவலிசம் இருக்கும்னு சொல்லிட்டு. டிஸ்போசிங் ஏஜென்ட்ஸ்க்கு ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட் கிடைக்கும். அண்டு அந்த பிளான்ட்டுக்கு வந்து அதோடைய சீட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும், அதோடைய பாப்புலேஷன் வந்து
காம்படிஷன் அவாய்ட் பண்ணுற மாதிரியும் as well as அதோடைய ஃபர்தர் ஜெனரேஷனை ஃப்ளூரிஷ் பண்ணுறதுக்கும் இது இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். இதில் அதாவது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். சீட் டிஸ்போசல் வரும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஃபர்தர் கம்யூனிட்டிக்கு ஃபுட் அண்ட் நியூட்ரியண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. as well as அந்த பிளான்ட்டுக்கு அதோடைய சீட்ஸ் மைக்ரேட் ஆகுதுன்றது அண்ட் அதோடைய ஸ்பீஷஸ் வந்து ஃபர்தராக அதோடைய ப்ரோஜனிஸை ஃபர்தராக ஃபார்ம் பண்ணிக்க முடியுன்றது அது ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். நிறைய ஹேபிட்டேட்ஸை க்ராஸ் பண்ணி இந்த சீட் டிஸ்போசல் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இது வந்து எது ஃபெசிலிட்டேட் பண்ணணும், எதை லீட் பண்ணணும் அப்படின்னா இந்த சீட் டிஸ்போசல், ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஸ்பீட்ஸ், டிசமினேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டியை ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீட் டிஸ்போசலில் நிறைய டைப்ஸ் இருக்கும். இது நம்ம பாலினேஷனில் படித்த மாதிரியே டிஸ்போசல்லையும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் இருக்கும். அதோட ஏஜென்ட்ஸை பேஸ் பண்ணி அனிமோகோரி, ஹைட்ரோகோரி, ஜூகோரி இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கும். நம்ம பாலினேஷன்லையும் செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் படிப்போம் இல்லையா. செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா ஆட்டோ பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் இப்படி நிறைய படிச்சிருப்போம். அந்த பாலினேஷனை பேஸ் பண்ணியே இந்த டிஸ்போசல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸும் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அனிமோஃபிலி அப்படின்னா விண்ட் மூலிமா பாலினேட் ஆகுது இல்லையா. அனிமோகோரி அப்படின்னா விண்ட் மூலிமா டிஸ்போஸ் ஆகுது. அதே போல் ஹைட்ரோஃபிலி அப்படின்னா வாட்டர் மூலிமா பாலினேட் ஆகுது. ஹைட்ரோகோரினா வாட்டர் மூலிமா டிஸ்போஸ் ஆகுது. ஜூஃபிலினா அனிமல்ஸ் மூலிமா பாலினேட் ஆகிறது. ஜூகோரினா அனிமல்ஸ் மூலிமா டிஸ்போஸ் ஆகிறது. இப்படிலாம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம். சேம் அதையே பேஸ் பண்ணி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உனக்கு அனிமோகோரி கொடுத்துருக்காங்களா, டிஸ்போசல் பை விண்டு. விண்ட் மூலமா டிஸ்போஸ் ஆகிறது அனிமோகோரி. இங்கே ஒரு சீடோ இல்லைனா சீடை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு என்டையர் ஃப்ரூட் ஆர் ஹோல் ஃப்ரூட்டும் விண்ட் மூலமாக டிஸ்போஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரில் சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். விண்ட் டிஸ்போசல்ன்றது எதில் காமனாக இருக்கும் அப்படின்னா நம்ம விண்ட் பாலினேஷன் இது போயசி மெம்பர்ஸில் கிராஸஸில் காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பாலினேஷன் பார்க்கும்போது இங்கே அனிமோகோரின்னு பார்க்கும்போது டால் ட்ரீஸில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்போசல் மெத்தட் தான் இந்த அனிமோகோரி மெத்தடாக இருக்கும். இந்த அனிமோகோரி டிஸ்போசலுக்கு சில அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மைன்யூட் சீட்ஸு. இது நம்ம அனிமோஃபிலி படிக்கும் போதும் மைன்யூட்டாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், பவுட்ரி பார்ட்டிகல்ஸாக இருக்கணும், ஈஸியாக ப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. சேம் அதே போல் விண்ட் டிஸ்போசலுக்கும் சில அடாப்டபிள் கேரக்டர்ஸ், அதாவது அனிமோஃபிலி மாதிரியே அனிமோகோரிக்கும் சில அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மைன்யூட் சீட்ஸு. மைன்யூட் சீட்ஸ் வரும்போது சீடோடைய சைஸ் ரொம்ப ஸ்மாலராக இருக்கணும், வெரி ஸ்மாலராக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், அஸ் வெல் அஸ் இன்ஃப்ளேட்டட் கவரிங். ஒரு இன்ஃப்ளேட்டட் உனக்கு தெரியும் இல்லையா, உப்பி இருக்கிற மாதிரி ஒரு கவரிங் இருந்தால் தான் காற்றுல ஈஸியாக அது ஸ்ப்ரெட் ஆக முடியும். இந்த மைன்யூட் ஸ்ட்ரக்சர் லைட் வெயிட்டில் இருக்கிறது, இன்ஃப்ளேட்டட் கவரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது மூலமாக விண்டில் ஈஸியாக அது ப்ளோ ஆக முடியும். எக்ஸாம்பிள் உனக்கு ஆர்கிட் சீட்ஸ். ஆர்கிட்ஸ்ன்றது ரொம்ப பவுட்ரி பார்ட்டிகல்ஸாக இருக்கும் அதோடைய சீட்ஸ். செகண்ட் ஒன் விங்ஸு. விங்டு ஃப்ரூட்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு சீடோ இல்லைன்னா அதோடைய ஃப்ரூட் என்டையர் ஃப்ரூட்டுமே ஹோல் ஃப்ரூட்ஸுமே ஃப்ளாட்டனாக இருக்கணும், ஃப்ளாட்டனாக விங்டாக இருக்கணும். ஃப்ளாட்டாக இருந்தால் ஈஸியாக அது ப்ளோ ஆக முடியும். ஈஸியாக பறந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி விங்டு ஸ்ட்ரக்சரில் அதோடைய சீட்ஸோ ஒரு பிளான்ட்டோடைய சீட்ஸோ இல்லைன்னா ஃப்ரூட்ஸோ இருக்கும்போது அது ஈஸியாக அனிமோகோரி மானானில் டிஸ்போஸ் ஆக முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக மேப்பிள், கைரோகார்பஸ், டிப்தீரோகார்பஸ் அண்ட் டெர்மினேலியா. நம்ம ஆர்கிட் வந்து மைன்யூட் சீட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மேப்பிள்லேயும் ஃப்ளாட் அண்ட் விங்ஸ் இருக்குது இல்லையா. டிப்தீரோகார்பஸ்லேயும் விங்ஸ் இருக்குது. டெர்மினேலியா இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக அது. டெர்மினேலியா கடப்பா, டெர்மினேலியா செபுலா நிறையா ஸ்பீஷஸ் இருக்கும். டெர்மினேலியா கடப்பானா பாதாம், டெர்மினேலியா செபுலானா கடுக்காய் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாமே விங்டு ஃப்ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதாவது ஒரு சீடோ இல்லைனா ஹோல் ஃப்ரூட்ஸோ விங்டு. இங்கே வந்து ஃப்ரூட்டே உனக்கு மாடிஃபைடாக இருக்குது. மேப்பிளில், டிப்தீரோகார்பஸில் ஃப்ரூட்டில் இருந்து அதோடைய ஃப்ரூட்டோடைய வால் லேயர்ஸ் இருக்கும் இல்லையா. எபிகாஃப், மீசோகாஃப், எண்டோகாஃப்லாம் இருக்கும் இல்லையா. அந்த பெரிகாஃப் வந்து விங்டு ஸ்ட்ரக்சராக மாடிஃபைடாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக. ஒரு சீடோ இல்லைன்னா ஹோல் ஃப்ரூட்டோ ஃப்ளாட் அண்டாக விங்டு ஸ்ட்ரக்சராக மாடிஃபைடாக இருக்கும். எது ஃபார் அனிமோகோரி மேனர் ஆஃப் டிஸ்போசல். மேப்பிள், கைரோகார்பஸ், டிப்தீரோகார்பஸ் அண்ட் டெர்மினேலியா. இது கைரோகார்பஸ். ஆஸ்கிலிபியாஸ்ன்றது ஃபெதரி அப்பண்டிஜஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆஸ்கிலிபியாஸ். கைரோகார்பஸ், டெர்மினேலியா, டிப்தீரோகார்பஸ், மேப்பிள்
ஓகே இது எல்லாமே விங்டு மேனூன் ஆஃப் அனிமோகோரி. ஆர்கிட் வந்து மைன்யூட் சீட்க்கு எக்ஸாம்பிள். ஃபெதரி அப்பண்டேஜஸ் வரும்போது ஒரு சீடோ இல்லைனா ஃப்ரூட்ஸோ அதில் நிறைய ஃபெதரி அப்பண்டேஜஸ் இருக்கும். இறகு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபெதரி அப்பண்டேஜஸ் இருக்கும், ஃபெதர்ஸ் இருக்கும். அந்த ஃபெதர்ஸ் மூலமாக ஒரு சீடோ இல்லை ஃப்ரூட்டோ விண்டில் ஈஸியாக பறந்து போகிறது தான் அனிமோகோரியாக இருக்கும். ஓகே இங்கே அதோடைய பவுன்சி நேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபெதரி ஸ்ட்ரக்சர், ஃபெதரி அப்பண்டேஜஸ் இருக்கும். இந்த ஃபெதரி அப்பண்டேஜஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற சீடோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஈஸியாக விண்ட் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பர்ஸ் ஆகி போகும். உனக்கு ஆட்டிடியூட் தெரியும் இல்லையா, ஹைட்டு தானே ஆட்டிடியூட் அப்படி சொல்லுவோம். ஒரு ஒரு பேரண்ட் பிளான்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிற சீடர் ஃப்ரூட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபெதரி அப்பண்டேஜஸ் மூலமாக ஹை ஆட்டிடியூடுக்கு ஈஸியாக அது ஸ்ப்ரெட் ஆக முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வெர்னோனியா அண்ட் ஆஸ்கிலிபியாஸ். ஆஸ்கிலிபியாஸ் உனக்கு தெரியும், எருக்கம் சொல்லுவோம்ல, எருக்கம் செடி, அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ஃப்ரூட்ஸ் வந்து ஈஸியாக அதில் இருக்கிற விங்டு ஸ்ட்ரக்சர். பேப்பர்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சுப்போம் இல்லையா, கேலிக்ஸோட மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர் அப்படிலாம். இந்த பேப்பர்ஸ் தூவிகள் சொல்லக்கூடிய பேப்பர்ஸ் மாடிஃபைடு கேலிக்ஸ் மூலமா அது ஈஸியாக அனிமோகோரி மேனரில் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் வெர்னோனியாலையும் இந்த அப்பண்டேஜஸ், ஃபெதரி அப்பண்டேஜஸ் மூலமாக ஈஸியாக அது ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வெர்னோனியா அண்ட் ஆஸ்கிலிபியாஸ்ன்றது ஃபெதரி அப்பண்டேஜஸ்க்கு எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் சென்சார் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க இல்லையா. சென்சார் மெக்கானிசம் அதாவது சென்ஸ் பண்ணுற மெக்கானிசமை சென்சார் மெக்கானிசம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை சீடோ அதோடைய என்வாமெண்ட்டை சென்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பங்க்சர் ஆகும். அதோடைய ஃப்ரூட்டோட ஸ்ட்ரக்சரில் பங்க்சர் ஆகி சீட்ஸை அது டிஸ்போஸ் ஆகும். ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லைனா சீடோ ஈஸியாக விண்டில் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி சடனாக காற்று வரும்போது அந்த காற்று அது ஃபீல் பண்ண உடனே, சென்ஸ் பண்ண உடனே வைலண்ட்டாக ஷேக் ஆகும். ஒரு ஸ்ட்ராங் விண்டில் வைலண்ட்டாக ஷேக் ஆகும். ஷேக் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை அது காற்றுல விண்டில் ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணும். ஒரு ஸ்ட்ராங் விண்ட் வரும்போது மட்டும்தான். ஏன்னா ஸ்ட்ராங் விண்ட் வரும்போது தான் லாங் டிஸ்டன்ஸ்க்கு அந்த சீட்ஸை இல்லைனா ஃப்ரூட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா. அதனால ஸ்ட்ராங் விண்டை அது ஃபீல் பண்ண உடனே வைலண்ட்டாக இந்த பிளான்ட் வந்து ஷேக் ஆகி அதை ஃப்ரூட்டையோ இல்லை சீடையோ அந்த விண்டில் ஸ்ட்ராங் விண்டில் டிஸ்போஸ் பண்ணுறது தான் சென்சார் மெக்கானிசமில் சொல்லியிருப்பாங்க. உனக்கு அரிஸ்டலோகியா அண்ட் பாப்பி இது ரெண்டுமே இந்த சென்சார் மெக்கானிசமுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அரிஸ்டலோகியாவோட ஃப்ளார் கிராஜுவலாக டெவலப் ஆகி ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஃப்ரூட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் உனக்கு தெரியுதா, ஃப்ரூட்டோடைய லாக்யூல்ஸ்க்கு இடையில சேம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. ஓகே அந்த சேம்பரில் டெகிசன்ஸ் வரும். டெகிஸ் ஆகி உள்ளே இருக்கிற சீட்ஸ் அது ஸ்ட்ராங் விண்டில் டிஸ்போஸ் பண்ணும். அரிஸ்டலோகியா அதோடைய வால்வ் வந்து ரப்சர் ஆகி சீட்ஸை டிஸ்போஸ் பண்ணும். பாப்பியில் அதோடைய எப்பிக்கல் ரீஜனில் ஒரு போர் ஃபார்ம் ஆகுது இல்லையா. அந்த எப்பிக்கல் ரீஜனில் இருக்கிற வைலண்ட் ஷேக்னால அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் காற்றுல ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இது ரெண்டும் சென்சார் மெக்கானிசமுக்கு எக்ஸாம்பிள். சென்சார் மெக்கானிசம்ன்றது ஸ்ட்ராங் விண்டை அந்த பிளான்ட் சென்ஸ் பண்ண உடனே வைலண்ட்டாக ஷேக் ஆகும். உள்ளே இருக்கிற சீட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ விண்டில் அது எஸ்கேப் பண்ணி பேரண்ட் பிளான்ட்லேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிறது, டிஸ்பர்ஸ் ஆகிறது தான் இந்த அனிமோகோரியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோகோரி. ஹைட்ரோகோரின்றது வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான் ஹைட்ரோகோரி. நமக்கு டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பை வாட்டர் தான் ஹைட்ரோகோரியாக இருக்கும். ஓகே இந்த ஹைட்ரோகோரி எங்கே இருக்கும் அப்படின்னா வாட்டரில் க்ரோ ஆகிற பிளான்ட், வாட்டர் நியர்பை ஏரியாவில் க்ரோ ஆகிற பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஸ்போசல் மெக்கானிசம் தான் இந்த ஹைட்ரோகோரியாக இருக்கும். ஓகே ஹைட்ரோகோரிக்கு என்ன மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஆஃப் கோனிக்கல் ரிசப்டக்கல் இருக்கணும். கோனிக்கல் ஃபார்மே தலைகீழாக இருக்கும் இல்லையா, அதுதான் ஆஃப் கோனிக்கல் ரிசப்டக்கல். ரிசப்டக்கல் உனக்கு தெரியும், ஒரு ஃப்ளாஷ் ரேஸ் ஆகிற இடம் தான் ரிசப்டக்கல் இல்லையா. ஒரு ஆஃப் கோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் ரிசப்டக்கல், அதோட ப்ராமினன்ட் ஏர் ஸ்பேசஸோடு இருக்கிற ரிசப்டக்கல். ஓகே ப்ராமினன்ட் ஏர் ஸ்பேசஸோட ஆஃப் கோனிக்கல் ஃபார்மில் இருக்கிற ரிசப்டக்கலில் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பிளான்ட் வந்து ஈஸியாக வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்போஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் நிலம்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. நிலம்பு உனக்கு தெரியும், லோட்டஸ் வந்து நிலம்பு. இதில் பாரு இதோடைய ஃப்ரூட்ஸில்
ரிசெப்டக்கல் இருக்குது, ஆஃப் கோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் ரிசெப்டக்கல். அதில் நிறைய ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நிறைய ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். அந்த ஏர் ஃபில்டு சேம்பர்ஸ் வந்து தண்ணியில் ஈஸியாக மிதந்துட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணால் இருக்கும். அந்த ஏர் சேம்பர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஆஃப் கோனிக்கல் ரிசெப்டக்கலுக்கு எக்ஸாம்பிள் நிலம்பு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபைப்ரஸ் மியூசோகாஃப். கோகோனட்டில் பாருங்கள், கோகோனட்டில் மேலே இருக்கிறது தின் லைட் பெரிகாஃப் இருக்கும் இல்லையா, பெரிகாஃப், மியூசோகாஃப், எப்பிகாஃப், எண்டோகாஃப், மியூசோகாஃப் 3 லேயர்ஸ் இருக்கும் இல்லையா. பெரிகாஃப்ன்றது காமன் டேர்ம், ஒரு காமன் ஃப்ரூட் வால் வந்து பெரிகாஃப். இதில் வந்து எப்பிகாஃப் லைட்டாக இருக்கும், மியூசோகாஃப் வந்து ஃபைப்ரஸாக இருக்கும், தென்னை நார் சொல்லுவோம் இல்லையா. அந்த ஃபைப்ரஸ் மியூசோகாஃப் வந்து இந்த கோகனட்டை வாட்டரில் ஈஸியாக ஃப்ளோட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும். இந்த ஃபைப்ரஸ் மியூசோகாஃப் இருக்குன்றது ஹைட்ரோகோரியை ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு ஃபேக்டர். அப்புறம் ஏர் சேம்பர்ஸோடு இருக்கிற ரிசெப்டக்கல், மியூசோகாஃபோட இருக்கிற ஃபைப்ரஸ் மியூசோகாஃப் இருக்கிற கோகனட், இது ரெண்டுமே கோகனட் அண்ட் நிலம்பு ரெண்டுமே ஹைட்ரோகோரிக் எக்ஸாம்பிளாக உனக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நிம்ஃபியாவில் வந்து சீட்ஸ் எல்லாமே லைட்டராக ஸ்மாலராக இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஏரில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் ஏரில்? ஃபியூனிக்கல் வந்து மாடிஃபைடாக இருக்கும் இல்லையா, ஃபியூனிக்கல் ஃப்ளஷி ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான் ஏரில். மிஸ்டிகா, பித்தசிலபியம்லாம், ஜாதிகா அண்ட் கொடிக்கொடலிக்கா வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு நீ ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருப்பேன். நிம்ஃபியாவில் மிஸ்டிகா, பித்தசிலபியம் மட்டும் கிடையாது, நிம்ஃபியாலையும் ஏரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூனிக்கல் வந்து ஃப்ளஷி ஸ்ட்ரக்சராக இருக்குது, சீட்ஸ் வந்து லைட்டராக இருக்குது, ஸ்மாலராக இருக்குது. ஃபியூனிக்கல் வந்து மாடிஃபைடாக, ஏரிலாம் மாடிஃபைடாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஆஸை என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஆஸை என்க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாவே ஈஸியாக அது வாட்டரில் ஃப்ளோட் ஆக முடியும். நிம்ஃபியா, நிலம்பியம் மாதிரியே நிம்ஃபியாவும் ஹைட்ரோகோரி மணலில் சீட் டிஸ்போசல் நடக்குது. நெக்ஸ்ட்டு அதோடைய ஃப்ரூட்ஸ் வந்து இன்ஃப்ளேட்டடாக இருக்கும். ஹெட்டிரியா லிட்ரோராலிஸ் ஹெட்டிரியா லிட்ரோராலிஸ் நிம்ஃபியா. நிம்ஃபியாவும் மோரலஸ் நிலம்பியம் மாதிரியே தான் இருக்குது அதோடைய ரிசெப்டக்கலும். ஃப்ரூட் வந்து இன்ஃப்ளேட்டடாக இருக்கிறது, தண்ணியில் மிதந்துட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. இன்ஃப்ளேட்டட் ஃப்ரூட்ஸ் இருக்குது ஹெட்டிரியா லிட்ரோராலிஸில், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்டு எப்படி இந்த ஹைட்ரோகோரி மணலில் எப்படி ஒரு சீடோ இல்லை ஃப்ரூட்டோ டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னா பை வாட்டர் கரண்ட் மூலமாக அது ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஃப்ளோட் ஆகி டிஸ்போஸ் ஆகுது. இதுதான் ஹைட்ரோகோரி மணல் ஆஃப் சீட் டிஸ்போசலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்போசல் பை அனிமல்ஸ் மூலமாக டிஸ்போஸ் ஆகுது ஜூகோரி எப்படி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர்ட்ஸ், மேமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் கூட அனிமல் தான் இல்லையா. இந்த ஹியூமன் பீயிங்ஸ், மேமல்ஸ், பேர்ட்ஸ் மூலமாக சீட் டிஸ்போஸ் ஆகிறதோ இல்லை ஃப்ரூட் டிஸ்போஸ் ஆகிறதோ தான் ஜூகோரி எப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஃபிஷியன்ட் டிஸ்போசல் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுறாங்க, டிஸ்போசல் ஏஜென்ட் ஃபார் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ். இந்த அனிமல்ஸ் மூலமா ஆர் ஜூகோரி மூலமாக ஒரு சீடோ இல்லை ஒரு ஃப்ரூட்டோ டிஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹூக்டு ஃப்ரூட் வந்து ஹூக்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதோடைய சர்ஃபேஸ், ஃப்ரூட்டோடைய சர்ஃபேஸ், அதோடைய பெரிகாஃப் வந்து மாடிஃபைடாக ஹூக்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். ஜாந்தியம், ஆண்ட்ரோஃபோகான், அரிஸ்டீடா. இது மூணுமே ஹூக்டு ஃப்ரூட்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த ஹூக்டு ஃப்ரூட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மாடு மேய்க்கணும்னு வச்சுங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே அது போய் மேய்ஞ்சிட்டு வருது அப்படின்னா அதோடைய உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, ஃப்ரூட்டோ இல்லை சீடோ நிறைய அட்டாச்சாக இருக்கும். அதுதான், அதாவது அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒட்டிகிட்டு வராது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோடனே நம்ம மாட்டுக்கொட்டாயில் கட்டி வைக்கும்போது அதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் இல்லையா, எடுத்து போட்டுட்டு மாடை க்ளீன் பண்ணுவோம், குளிக்க வைப்போம் இல்லையா. அப்போது வந்து காட்டில் இருக்கிற அந்த சீடோ இல்லை ஃப்ரூட்டோ நம்ம கொட்டகை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வருது இல்லையா. அதுதான் ஜூகோரி. பை ஹூக்டு ஃப்ரூட் வரும்போது ஜாந்தியம், ஆண்ட்ரோஃபோகான், அரிஸ்டிடா இது மூணுமே ஹூக்டு ஃப்ரூட் மூலமாக ஜூகோரி மணலில் டிஸ்போஸ் ஆகிற ஃப்ரூட் அண்ட் சீட்ஸாக இருக்கும். இது எப்படி அப்படின்னா அனிமல்ஸோடைய ஃபர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆடு மாடு மேலே முடி இருக்கும் இல்லையா, அந்த ஃபர் மூலமாக அட்டாச் ஆகலாம். இல்லை நம்மளே போயிட்டு மேய்ச்சி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் நம்ம கூட ஏதாச்சும் காட்டுக்கு போகிறோம், கழனிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் நிறைய
ஒட்டிகிட்டு இருக்கும், குத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஓகே, அதெல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். அது எல்லாமே ஜூகோரிக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். எஸ், ஜாந்தியம், ஆண்ட்ரோஃபோகான், அரிஸ்டிடா இது 3மே ஹூக்டு ஃப்ரூட்ஸாக இருக்கும். இந்த ஹூக்ஸ் மூலமா அது அனிமல்ஸ் மேலேயோ இல்லைனா ஹியூமன் பீயிங்ஸோடைய க்ளோத்ஸ் மேலேயோ அட்டாச் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது டிஸ்போஸ் ஆகும். எஸ், ஜூகோரியில் ஃபஸ்ட்டு ஒன் ஹூக்டு ஃப்ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஜாந்தியம். எஸ், இது உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் சீப்பு காய் சொல்லிட்டு சின்ன பசங்கள்லாம் தலை வருவாங்க இதை வச்சு. எஸ், ஜாந்தியம். ஆண்ட்ரோஃபோகான். ஓகே, இதில் ஆண்ட்ரோஃபோகான் அண்ட் அரிஸ்டிடா ரெண்டுத்துலையுமே ஒரு மைன்யூட் ஸ்பைன்ஸ் இருக்கும். அந்த ஸ்பைன்ஸ் ஈஸியாக நம்ம ட்ரெஸ்ஸில் இல்லைனா அனிமல்ஸோடைய ஃபர்ஸ்ட்டில் அட்டாச் ஆகிடும். ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து அது இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இதுதான் ஹூக்டு ஃப்ரூட்ஸ் மூலமாக டிஸ்போஸ் ஆகிற சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக இருக்கும். செகண்ட் ஒன் ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வரும்போது ஃப்ரூட் ஆர் சீடோடைய சர்ஃபேஸில் ஒரு கிளாண்ட் இருக்கும். ஓகே, அந்த கிளாண்ட்ஸ் ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டான்சஸை செக்ரீட் பண்ணும். ஓகே, அந்த கிளாண்ட்ஸை தான் ஸ்டிக்கி கிளாண்டுலார் ஹேர்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்டிக்கி கிளாண்டுலார் ஹேர்ஸ் வந்து இந்த ஃப்ரூட்டோடைய சர்ஃபேஸ்லேயோ இல்லை சீடோடைய சர்ஃபேஸ்லேயோ இருக்கும். ஓகே, இந்த ஹேர்ஸ் ஸ்டிக்கி கிளாண்டுலார் ஹேர்ஸ் செக்ரீட் பண்ணுற ஸ்டிக்கி சப்ஸ்டான்ஸ், ஒரு அடசிவ் சப்ஸ்டான்ஸ் வந்து ஒரு கிரேசிங் அனிமல்ஸோடைய ஃபரில் ஈஸியாக அட்டாச் ஆகிடும். ஒட்டுற தன்மை இருக்கிறதுன்னு ஸ்டிக்கி சொல்லுவாங்க. ஓகே, ஈஸியாக ஒட்டிக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சீட் ஆர் ஃப்ரூட்ஸ் வந்து டிஸ்போஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் போயர்ஹேவியா அண்ட் கிளியும். எஸ், இந்த போயர்ஹேவியா நம்ம கையில் தொட்டமே நம்ம கையில் ஒட்டிக்கும். ஸ்டிக்கி கிளாண்டுலர் ஹேர்ஸ் செக்ரீட் பண்ணுற ஸ்டிக்கி சப்ஸ்டான்ஸ் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அண்ட் கிளியம் கூட ஒரு பிசுபாக இருக்கும். இதோட ஸ்டிக்கி நேச்சர் தான் இதோடைய டிஸ்போசலுக்கு ஹெல்ப்ஃபுல் ஒன்னாக இருக்கும். ஓகே, அதாவது சில ஃப்ரூட்ஸ் சீட்ஸோடைய சர்ஃபேஸில் ஸ்டிக்கி கிளாண்டுலர் ஹேர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கி கிளாண்டுலர் ஹேர்ஸ் செக்ரீட் பண்ணுற ஸ்டிக்கி சப்ஸ்டான்ஸ் ஒரு மாதிரி பசை மாதிரி இருக்கிற சப்ஸ்டான்சஸ் வந்து அனிமல்ஸோடைய ஃபரில் கிரேசிங் அனிமல்ஸோடைய ஃபர்ஸ்ட்டில் அட்டாச் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இதோடைய சீட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ டிஸ்போஸ் பண்ணும். அதுதான் ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் போயர்ஹேவியா அண்ட் கிளியும். ஆஸ் வெல் அஸ் நம்ம ஸ்டிக்கி பார்த்தோம் இல்லையா, ஸ்டிக்கி கிளாண்டுலர் ஹேர்ஸ், அதே போல் தான் இந்த விசிட் லேயர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, சில ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸில் விசிட் லேயர், விஸ்கஸ் லேயர், ஒரு கம்மி சப்ஸ்டான்ஸ் மாதிரி ஒற்ற தன்மை இருக்கிற ஒரு லேயர் இருக்கும். ஓகே, அந்த லேயரும் ஒரு பேர்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்ணுது, ஃப்ரூட்ஸை சாப்பிடு அப்படின்னா அது ஃப்ரூட்ஸோடைய ஃப்ளஷி பார்ட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து அந்த பேர்ட்ஸோடைய பீக்கில் அட்டாச் ஆகிடும். எப்படி அட்டாச் ஆகும் அப்படின்னா அந்த சீடை சரௌண்ட் பண்ணி இந்த விஸ்கஸ் லேயர் இருக்கு இல்லையா, விசிட் லேயர் மூலமாக அது ஈஸியாக அட்டாச் ஆகிடும். ஓகே, அட்டாச் ஆனதுக்கப்புறமா அந்த பேர்ட்ஸ் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதோடைய பீக்ஸை ட்ரப் பண்ணுது. அந்த ஒரு ட்ரீஸோடைய பிரான்ச்சஸில் இல்லைனா சாயில்லையோ இல்லை ஒரு கிராஸஸ்லையோ அதை ரப் பண்ணுது அப்படின்னா அந்த சீட் வந்து எந்த ஃப்ரூட்லேருந்து சாப்பிட்டுச்சோ அந்த சீட் இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து டிஸ்போஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்மர் ஃப்ரூட்ஸை ஈல் பண்ணக்கூடிய பிளான்ட்டை கல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து சாப்பிடும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, ஈஸியாக அதை விரட்டி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போது சாப்பிட்ற அந்த பேர்ட் வந்து சாப்பிட்றதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுமே தவிர அதோடைய பீக்ஸில் இருக்கிற சீடை கீழே டஸ்ட் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாது. அப்போது சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தான் அதோடைய பீக்ஸை அது க்ளீன் பண்ணும். அதோட பீக்ஸை ஒரு ட்ரீயோடைய பிரான்ச்சஸ்லையோ இல்லை சாயில் இருக்கிற கிராஸஸ் மேலேயோ அதை ரப் பண்ணும்போது சீட்ஸ் அது டிஸ்போஸ் பண்ணும். இந்த விசிட் லேயர் மூலமாக ஒரு சீடோடைய சர்ஃபேஸில் இருக்கிற விசிட் லேயர் மூலமாக இந்த பேர்ட்ஸ் மூலமாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், என்ன மாதிரி பிளான்ட்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா கார்டியா பிளான்ட் அண்ட் அலாஞ்சியம் பிளான்ட். இந்த ரெண்டு பிளான்ட்டும் சீட்ஸ் மேலே இருக்கிற விசிட் லேயர் மூலமாக ஒரு பேர்ட்ஸோடைய பீக்ஸ் மூலமாக டிஸ்போஸ் ஆகும். போயர்ஹேவியா அண்ட் கிளியோம் என்றது ஸ்டிக்கி கிளாண்டுலர் ஹேர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கார்டியா அண்ட் அலாஞ்சியம் இது ரெண்டுமே எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா விசிட் லேயர் கார்டியா பிளான்ட் அண்ட் அலாஞ்சியம் பிளான்ட். ஓகே, இது ரெண்டுத்தோடைய சீடில் ஒரு விசிட் லேயர் இருக்கும். ஓகே, இந்த விசிட் லேயர் மூலமாக பேர்ட்ஸோடைய பீக்ஸில் அட்டாச் ஆகி இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த பீக்ஸை அந்த பேர்ட் ரப் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகும். தேர்ட் ஒன் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் நமக்கே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக ஃப்ளஷியாக சக்குலண்ட்டாக ஜூஸியாக
டேஸ்டியாக இருக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணிவிட்டு அதோடைய சீட்ஸை டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, அது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் ஆகும். ஓகே, மேங்கோ அண்ட் டிப்ளோஸ் சைக்ளோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ், மேங்கோ உனக்கு தெரியும், இது டிப்ளோசைக்கஸ், நல்லா ரெட்டிஷாக இருக்கு இல்லையா? ஓகே, அண்ட் பப்பாயா, ஓகே, இது மாதிரி ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணுவோம் இல்லையா? பப்பாயெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அதோடைய சீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஓகே, பப்பாயா மட்டும் கிடையாது, நிறைய மேங்கோ, கிரேப், ஆப்பிள், இப்படி நிறைய ஃப்ரூட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம அதோடைய ஃப்ளஷி பார்ட்ஸ் மட்டும்தான், ஃப்ளஷி ஜூஸி பார்ட் மட்டும்தான் கன்சியூம் பண்ணுவோம். சீட்ஸை மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் இல்லையா? ஓகே, அது மூலமாக ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் மூலமாக, ஃப்ளஷி பார்ட்ஸ் மூலமாக ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுற ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கிற சீட்ஸை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணுவாங்க. டிப்ளோகாக்கஸ் அண்ட் மேங்கோ உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்போசல் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். ஆட்டோகோரி, ஒரு பிளான்ட் அதுவே எப்படி அதோடைய சீட்ஸை டிஸ்போஸ் பண்ணிக்கும் அப்படின்னா, ஒரு பிளான்ட் வந்து நார்மலாக டெகிஸ் ஆகாமல் சடனாக பர்ஸ்ட் ஆகும்போது, அந்த பர்ஸ்டிங் ப்ராசஸ் அப்போது சடனாக பர்ஸ்ட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ஒரு ஃபோர்ஸோட வெளியே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். நார்மலாக டெகிஸ் ஆகும்போது அதுக்கு கீழே அந்த பேரண்ட் பிளான்ட் கீழே விழுந்துடும். இதே ஒரு ஃபோர்ஸோட சடனாக பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த சீடை டிஸ்போஸ் பண்ணும். ஓகே, அதுபோல் டிஸ்போஸ் ஆக தான் ஆட்டோகோரியா இருக்கும். ஓகே, ஆட்டோகோரியோடைய அடாப்டபிள் கேரக்டர்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு உனக்கு நல்லா ரைப்பன்டு ஃப்ரூட்ஸ், நமக்கு ஃப்ரூட் சீட் டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னாவே அந்த ஃப்ரூட் வந்து நல்லா ரைப்பன் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து வெல் ரைப்பண்டாக இருக்குது, வெல் டெவலப்டாக இருக்கும் போது தான் டிஸ்போஸ் ஆகும். ஓகே, அப்போது நல்ல வெல் டெவலப்டு வெல் ரைப்பன்டு ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து சடனாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும். ஓகே, எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அது எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும். ஓகே, அந்த கிரேட் ஃபோர்ஸ் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பேரண்ட் பிளான்ட்டை விட்டு அந்த சீட்ஸை டிஸ்போஸ் பண்ணும். ஓகே, அதுதான் உனக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இம்பேட்டன்ட் அண்டு ஹியூரா. ஓகே, இம்பேட்டன்ட்ன்றது பால்சம் பிளான்ட். நம்ம டச் பண்ணும்போது வர ஃபோர்ஸ்னால அது வைலண்ட்டாக ஒரு கிரேட் ஃபோர்ஸோட சடனாக அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் impotence and hura. இந்த impotence and hura இஸ் பால்சம் தான் impotence. ஹியூரான்றது யூஃபோர்பியேசி மெம்பர். பார்க்கும்போதே உனக்கு யூஃபோர்பியா ஃப்ரூட் பாடி மாதிரி அப்பேர் ஆகுதா? ஓகே, இதுதான் ஹியூரா பிளான்ட். எஸ், நம்ம டச் பண்ணும்போது ஒரு கிரேட் ஃபோர்ஸோட எந்த ஃப்ரூட்டை டச் பண்ணாலும் அது பர்ஸ்ட் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வெல் ரைப்பான ஃப்ரூட்ஸை நம்ம டச் பண்ணுறச்ச அதில் ஒரு கிரேட் ஃபோர்ஸோட உள்ள இருக்கிற சீட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் இந்த ஆட்டோகோரியா இருக்கும். இம்பேட்டன்ட் அண்ட் ஹியூரா இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சில ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டரோட கான்டாக்ட் வரும்போது மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர் ஷவரிங் ஆஃப் ரெயின் ஒரு ஃப்ரூட் வந்து அந்த ஃப்ரூட்டோ அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை டிஸ்போஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ரியலியா அண்ட் க்ரொசாண்ட்ரா. ஓகே, ரியலியா பிளான்ட்டு இஸ் இந்த ப்ளூ கலர் ரியலியா பிளான்ட் அண்ட் க்ரொசாண்ட்ரா பிளான்ட், இது ரெண்டுமே ரியலியா உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களாம் இதோடைய ஃப்ரூட்ஸை பறித்து இப்படி எச்ச தொட்டு கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வெடிக்கும். ரியலியா நம்ம எச்ச தொட்டா மட்டும்தான் கிடையாது, மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட இந்த ஃப்ரூட் வந்து டெகிஸ் ஆகி உள்ளே இருக்கிற சீட்ஸை லிபரேட் பண்ணும். க்ரொசாண்ட்ரான்றது கனகாமரம், ரியலியா இந்த ப்ளூ கலர் ஃப்ளார். ஓகே, இந்த ரியலியா அண்ட் க்ரொசாண்ட்ரா இது ரெண்டுமே ஆஃப்டர் ஷவரிங் ஆஃப் ரெயின் இது டிஸ்போஸ் பண்ணும். இந்த ஃப்ரூட் வந்து பர்ஸ்ட் ஆகி ஒரு சவுண்டோட பர்ஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சவுண்டோட பர்ஸ்ட் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை டிஸ்போஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ரியலியா அண்ட் க்ரொசாண்ட்ரா. அண்ட் ஆக்சுவலி சில ஃப்ரூட் வந்து லாங் பார்ட்ஸ் இருக்கும். வாட் அபவுட் பார்ட்ஸ்? ஃப்ரூட் பாடி ஆஃப் லெகுமினஸ் மெம்பர்ஸ் தான் பார்ட் இல்லையா? ஓகே, லாங் பார்ட்ஸ் இருக்கும்போது எப்படி பட்டாசு வெடிக்கும் போது சத்தம் கேட்குதோ, க்ராக்கர்ஸ் அப்போது நம்ம பட்டாசு கொளுத்தும் போது எப்படி சத்தம் பயங்கரமாக கேட்குதோ, அதே போல் இந்த லாங் பார்ட்ஸும் டெகீஸ் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை வந்து ஒரு நாய்ஸோட ஸ்கேட்டர் பண்ணும், டிஸ்போஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாஹினியா வேலி கொடுத்துருக்காங்களா, கேமல்ஸ் ஃபுட் கிளைம்பர்.
எல் பாஹினியா வேலின்றது இதோடைய ஃப்ரூட் பாடிஸ் நல்லா லென்த்தியாக இருக்கு இல்லையா, மோரலெஸ் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் 1 feet லென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரூட் பாடிஸ் இந்த பாஹினியா வேலி. பாஹினியா வேலி க்ராக்கர்ஸ் மாதிரி ஒரு லவுட் நாய்ஸோட அதோடைய சீட்ஸை எல்லா டைரக்ஷன்லையும் டிஸ்போஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டர்கர் ப்ரெஷர்னால ஒரு ஃப்ரூட் அதோடைய சீட்ஸை சரௌண்ட் பண்ணிக்கிற லேயர் வந்து ஒரு விஸ்கஸ் லேயராக ஃபார்ம் பண்ணும். லேயராக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ரூட் அதுக்குள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் ஃப்ரூட்னாவே ஃப்ளஷி டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அண்ட் அதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும். சீட்ஸை சரௌண்ட் பண்ணியும் அந்த டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. அந்த சீட்ஸை சரௌண்ட் பண்ணிக்கிற டிஷ்யூஸ் வந்து டர்கர் ப்ரெஷர்னால ஃப்ரூட்ஸை சரௌண்ட் பண்ணிக்கிற டிஷ்யூஸ் வந்து மியூசிலேஜினஸ் டிஷ்யூவாக ஒரு வழவழப்பாக பிசுப்பாக குழகுழப்பாக இருக்கிற டிஷ்யூவாக அது மாடிஃபை ஆகும். மாடிஃபை ஆனதுக்கப்புறமா அந்த சீட்ஸை ஃபர்தராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் எக்பாலியம் இலேட்ரியம் கொடுத்துருக்காங்க இல்லையா. குக்கும்பர் வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சொரக்காய், பிட்டக்காய், போட்டக்காய், இது எல்லா கார்ட்ஸ்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சீட்ஸை சரௌண்ட் பண்ணி ஒரு விஸ்கஸ் மியூசிலேஜினஸ் லேயர் இருக்கும் இல்லையா. அந்த மியூசிலேஜினஸ் ஃப்ளூயிட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டர்கர் ப்ரெஷர்னால. உனக்கு தெரியும் இல்லையா, டர்கர் ப்ரெஷர் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் அப்போது எண்ட் ஆஸ்மாசிஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறமா உள்ளே இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேன் செல்வால் மேலே லீட் பண்ணுற ப்ரெஷர் டர்கர் ப்ரெஷர் அப்படிலாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அந்த டர்கர் ப்ரெஷர் குக்கும்பர்லாம் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. வாட்டரை ஸ்டோர் ஆக ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும் இல்லையா. அந்த ப்ரெஷர் தான் டர்கர் ப்ரெஷர் ஆகும். இந்த டர்கர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஹை டர்கர் ப்ரெஷர்னால சீட்ஸை சரௌண்ட் பண்ணிக்கிற டிஷ்யூஸ் வந்து மியூசிலேஜினஸ் டிஷ்யூவாக மியூசிலேஜினஸ் ஃப்ளூயிடாக கன்வெர்ட் ஆகும். இந்த மியூசிலேஜினஸ் ஃப்ளூயிட் மூலமாக அந்த சீட்ஸ் வந்து ஈஸியாக டிஸ்போஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த இக்பாலியம் இலேட்ரியமில் இருக்கும். as well as கைரோகார்பஸ், டிப்திரோகார்பஸ், இது எல்லாத்துலேயுமே கைரோகார்பஸ் அண்ட் டிப்திரோகார்பஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இக்பாலியம் இலேட்ரியம், கைரோகார்பஸ், டிப்திரோகார்பஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஃப்ரூட் பாடிஸ்குள்ளே இருக்கிற ஹை டர்கர் ப்ரெஷர்னால சீட்ஸை சரௌண்ட் பண்ணிக்கிற டிஷ்யூஸ் வந்து மியூசிலேஜினஸ் ஃப்ளூயிடாக கன்வெர்ட் ஆகும். இந்த மியூசிலேஜினஸ் ஃப்ளூயிட்குள்ளே இந்த சீட் வந்து சேஃபாக டிஸ்போஸ் ஆகும். இதுக்கு தான் எக்பாலியம் இலேட்ரியம் as well as கைரோகார்பஸ், டிப்திரோகார்பஸ் இது எல்லாமே எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஹெய்டட் சீட் டிஸ்போசல். நம்ம ஜூகோரி படிக்கும் போதே மேமல்ஸ், பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸ் கூட ஜூகோரிக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சீட் பால் மூலமாக சீட் பால்ன்றது என்ன அப்படின்னா கிளே as well as சாயில் ஹியூமஸ் இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி பால்ஸாக ரெடி பண்ணி அந்த பால்ஸ்குள்ளே சீட்ஸை எம்பெட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணது தான் சீட் பாலாக இருக்கும். சீட் பால்ன்றது ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ். சீட் பால்ன்றது லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்துக்கும். ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக் தான் இந்த சீட் பால் டெக்னிக்காக இருக்கும். சீட் பால் டெக்னிக்ன்றது கிளே சாயிலோட சாயில் ஹியூமஸ், கவுடங் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பால்ஸாக ரெடி பண்ணி அந்த பால்குள்ளே சீட்ஸை புதைச்சி வச்சு அந்த பால்ஸை சீட் பால்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த சீட் பால் மூலமாக நம்ம ஒரு சூட்டபிள் கிரவுண்டில் அதை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபர்தர் ஜெனரேஷனை கல்டிவேட் பண்ணுறது தான் சீட் பால் டெக்னிக்காக இருக்கும். நம்ம ட்ரீஸை மேனுவலாக பிளான்டேட் பண்ணலை, நம்ம எடுத்துகிட்டு போய் மண்ணில் புதைச்சி மேனுவலாக பிளான்டேட் பண்ணலை, சீட் பால் மூலமாக பிளான்டேட் பண்ணுறோம். அதுதான் சீட் பால் டெக்னிக். சீட் பால்ன்றது ஏன்ஷியன்ட் ஜாப்பனிக் டெக்னிக்காக இருக்கும். கிளே சாயிலோட சாயில் ஹியூமஸ் இல்லைனா கவுடங்கை மிக்ஸ் பண்ணி பால்ஸாக ரெடி பண்ணி அந்த பால்ஸ்குள்ளே சீட்ஸை புதைச்சி புதைச்சி வச்சோம் அப்படின்னா அதுதான் சீட் பாலாக இருக்கும். இந்த சீட் பாலை சூட்டபிள் கிரவுண்டில் நம்ம ஸ்கேட்டர் பண்ணி ஃபர்தர் ஜெனரேஷனை கல்டிவேட் பண்ணுறது தான் சீட் பால் மூலமாக டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்த மெத்தட் பேரன் ஏரியான்றது வெறுமனே லேண்டாக இருக்கும் இல்லையா. அதாவது இப்போது நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அது வந்து ஃபர்டைல் ஏரியா ஃபீல்டாக இருக்கும், ஃபர்டைல் லேண்டாக இருக்கும். ஆனால் இப்போது பேரன் ஏரியான்றது என்னென்னா, இப்போ ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த கார்டில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஏரியா வந்து வெறும் நிலமாயிடும் இல்லையா. அந்த வெறுமனே இருக்கிற நிலத்தை தான் பேரன் லேண்ட் எப்படி சொல்லுவோம். ஒரு பேரன் லேண்ட்லேயோ ஆர்எல்ஸ் டீக்ரேடட் லேண்ட்ஸ்லேயோ டீக்ரேடேஷன் இப்போது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மூலமாக
ஒரு சுனாமிலோ இல்லை நிலநடுக்கத்திலையோ ஒரு காடு ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் நம்ம இந்த சீட் பால் மூலமாக பிளான்டேட் பண்ணுறது ரொம்ப சூட்டபுள் ஒன்னாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம மான்சூனுக்கு முன்னாடி வெஜிடேட் பண்ணுறதுக்கு இந்த சீட் பால் டெக்னிக் மூலமாக கல்டிவேட் பண்ணலாம், பிளான்ஸை கல்டிவேட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ரொம்ப சூட்டபிள் டிஸ்போசல் சீட் மெத்தடாக இருக்கும். ஓகே, எங்கெல்லாம் டிஸ்போசல் ஏஜென்ட் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கோ இல்லை டிஸ்போசல் ஏஜென்ட் வந்து ரொம்ப ரேராக இருக்காங்களோ அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இந்த சீட் பால் டெக்னிக் மூலமாக சீட்ஸை டிஸ்போஸ் பண்ணலாம். சீட் டிஸ்போசல் என்றது காம்படிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கீரை விதெல்லாம் இருக்குன்னா மைன்யூட்டாக இருக்கும் இல்லையா, அதில் நம்ம காம்படிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக சாயில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்கேட்டர் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, அதே போல் காம்படிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக பேரன் ஏரியாவில் பிளான்டேட் பண்ணுறதுக்காக டீக்ரேடட் ஏரியாவில் பிளான்டேட் பண்ணுறதுக்காக மான்சூன் பீரியட்க்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்காக வெஜிடேஷன் பண்ணுறதுக்காக எங்கெல்லாம் சீட் டிஸ்போசல் ஏஜென்ட்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்கோ இல்லை எங்கெல்லாம் சீட் டிஸ்போசல் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ரேராக இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் கல்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த சீட் பால் மெத்தடாக இருக்கும். சீட் பால் மெத்தட்ன்றது ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக்காக இருக்கும். க்ளே சாயில், ஹியூமஸ், கவுடாங்கோட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பால்ஸாக ரெடி பண்ணி அந்த பால்ஸ்குள்ளே சீட்ஸை எம்பெட் பண்ணி புதைச்சி வச்சு சீட் பால்ஸாக ரெடி பண்ணி அந்த சீட் பால்ஸை சூட்டபிள் கிரவுண்டில் நம்ம ஸ்கேட்டர் பண்ணுறது மூலமாக பிளான்டேட் பண்ணுறது தான் சீட் பால் டெக்னிக்காக இருக்கும். டிக்ரேடட் லேண்ட், பேரன் லேண்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஒரு ட்ரீஸை இல்லை ஒரு பிளான்ட்டையோ ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக ஒரு வெஜிடேஷனை ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் சீட் பால் டெக்னிக்காக இருக்கும். எங்கெல்லாம் டிஸ்போசல் ஏஜென்ட் ஆப்சண்ட்டாக ரேராக இருக்கும் அந்த மாதிரி ஏரியாலலாம் நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கு வெஜிடேட் பண்ணுறதுக்கு இந்த சீட் பால் டெக்னிக் யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். அண்ட் இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட் பிளான்ட்டில் ஒரு பிளான்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிற சீட்ஸ் எல்லாமே அதே இடத்துல இருக்குது அப்படின்னா காம்படிஷனால் அது டை ஆகிடும் இல்லையா. அப்போது ஒரு பேரண்ட் பிளான்ட்க்கு நியராக இந்த காம்படிஷனால் அந்த பிளான்ட் டை ஆகாமல் அதோடைய மொட்டாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த சீட் டிஸ்போசல் டெக்னிக்காக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ப்ரிடேட்டர் கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக இருக்கிற டெக்னிக்கும் இந்த சீட் டிஸ்போசல் டெக்னிக்காக இருக்கும். காம்படிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற டெக்னிக் இந்த சீட் டிஸ்போசல் டெக்னிக். காம்படிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ரிடேட்டர் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவும் பேரண்ட் பிளான்ட்க்கு நியராகவே எல்லா சீட்ஸும் ஜோமினேட் ஆச்சு அப்படின்னா அது மொட்டாலிட்டியை லீட் பண்ணும் இல்லையா. டை ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் அதோடைய ஒரு ப்ரோஜனிஸ் ஒரு பிளான்ட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சீட்ஸ் எல்லாமே அதே பிளான்ட் கீழே வளருது அப்படின்னா அது டெஃபினட்டாக டை ஆகிடும். மொட்டாலிட்டிலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காகவும் ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காகவும் சீலிங் லெவல் காம்படிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த சீட் டிஸ்போசல் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஒரு பேரண்ட் பிளான்ட் கீழே எல்லா பிளான்ட்டும் க்ரோ ஆகுது அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்காது இல்லையா. ஆனால் அந்த இடத்துலேருந்து அது கொஞ்சம் தூரம் டிஸ்போஸ் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கு மேபி ஒரு ஃபேவரபிள் சைட்டை அது மேபி ரிசீவ் பண்ணலாம் இல்லையா, அதுக்கான சான்ஸை அதுக்கு கிடைக்கும் இல்லையா. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, டிஸ்போசல் ஆல்சோ கிவ்ஸ் எ சான்ஸ் டு ஆக்குபை ஃபேவரபிள் சைட் ஃபார் க்ரோத். ஒரு பிளான்ட் ஃபேவரபிள் கண்டிஷனில் க்ரோ ஆகிறதுக்கான சான்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த சீட் டிஸ்போசல் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த சீட் டிஸ்போசல் என்றது ஒரு மெட்டர்னல் பிளான்ட் ஆர் செல்ஃப் ஃபர்டிலைஸ்டு பிளான்ட் ஃபர்தராக அதோடைய ப்ரோஜனிஸை ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்காக இந்த சீட் டிஸ்போசல் டெக்னிக் இருக்கும். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஜீன்ஸ். பர்டிகுலர்லி திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட் அவைலபிள் ஃபார் செல்ஃப் ஃபர்டிலைஸ்டு ஃப்ளார் மெட்டர்னலி. ஒரு பேரண்ட் பிளான்ட், ஒரு மெட்டர்னல் பிளான்ட், செல்ஃப் ஃபர்டிலைஸ்டு பிளான்ட் அதோடைய ப்ரோஜனிஸை அது கீழவே வளர்த்து சீலிங் லெவல் காம்படிஷனாலேயோ இல்லை காம்படிஷனாலேயோ ப்ரிடேஷன் மூலமாகவோ இல்லை மொட்டாலிட்டி மூலமாகவோ அது ஃபர்தராக என்டேஞ்சர் கண்டிஷன்லையோ இல்லை எக்ஸ்டென்ட் கண்டிஷன்லையோ போயிடாமல் அதோடைய ப்ரோஜனிஸை ஃபர்தராக அது ஃப்ளோரிஷ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெட்டர் மெக்கானிசம் இந்த டிஸ்போசல் சீட் ஆர் இந்த ஃப்ரூட் டிஸ்போசல் மெக்கானிசமாக இருக்கும். ஃபேவரபிள் சைட்டை அது ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொட்டாலிட்டி கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணும், காம்படிஷன்லேருந்து எஸ்கேப் பண்ணும், ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணுற ஒரு டெக்னிக்காக இந்த டிஸ்போசல் மெத்தட் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நம்ம
காமனாக தான் படிக்கிறோம் இல்லையா. அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்போசல், செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் மட்டும் கிடையாது, கிராஸ் ஃபர்டிலைசேஷனும் இதில் வரும். கிராஸ் பாலினேஷன் அண்ட் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். ஓகே, அவுட் கிராசிங் பிளான்ட்டை ஃபர்தராக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்மிட்டர் ஜீன்ஸ், நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மேனரில் வரக்கூடிய வேரியன்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த சீட் டிஸ்போசல் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். டிரான்ஸ்மிட்டட் ஜீன்ஸ் இன் அவுட் கிராசிங் பிளான்ஸை ஃபர்தராக அதோடைய அவுட் கிராசிங் ஜீன்ஸை, டிரான்ஸ்மிட்டட் ஜீன்ஸை, வேரியண்ட்டை ஃபர்தராக ப்ராபகேட் பண்ணுறதுக்கு இந்த சீட் டிஸ்போசல் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். நிறைய ஸ்பீஷஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கு சீட் டிஸ்போசல் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, சீட் டிஸ்போசல் பை அனிமல்ஸ். ஓகே, அனிமல்ஸ் மூலமா இந்த சீட் டிஸ்போஸ் ஆகும்போது நிறைய ஸ்பீஷஸ் என்டேஞ்சர் கண்டிஷனில் எக்ஸ்டிங்க்ட் கண்டிஷனில் போயிடாமல் அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சீட் டிஸ்போசல் மெத்தட் இம்பார்ட்டன்ட் ஒன். நாட் ஒன்லி அனிமல்ஸ், ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸு. ஓகே, ஒரு நிறைய ஸ்பீஷஸ் கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்ல. நேச்சுரலாக வைல்டு ஸ்பீஷஸை மட்டும் கிடையாது, ஹியூமன் ஆல்டர்ட் ஈக்குவோ சிஸ்டமை கூட கன்சர்வ் பண்ணுறதுக்கு அனிமல்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். சீட் டிஸ்போசல் பை அனிமல்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் கன்சர்வேஷன் ஆஃப் மெனி ஸ்பீஷஸ் ஈவன் இன் ஹியூமன் ஆல்டர்ட் ஈக்குவோ சிஸ்டம். ஓகே, அதாவது நேச்சுரல் ஈக்குவோ சிஸ்டம் மட்டும் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்டர் பண்ண ஈக்குவோ சிஸ்டம், அந்த ஈக்குவோ சிஸ்டம்குள்ளே இருக்கிற நிறைய ஸ்பீஷஸ், மெனி ஸ்பீஷஸ் என்டேஞ்சர் ஆகாமல், எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் கன்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த அனிமல்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய சீட் டிஸ்போசல் மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். ஓகே, இந்த டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ன்றது இது பற்றின நாலேஜ், இது பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்திங்கன்னா, டெசர்ட்டில் இருந்து எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், ஓகே, ஒரு பேரன் ஏரியாவிலேருந்து டெசர்ட்டில் இருந்து எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் வரைக்கும் என்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்குது, என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் க்ரோ ஆகுது, அதில் என்ன மாதிரியான பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன், என்ன மாதிரியான ஹைட்ரோகோரி மேனரில் டிஸ்போஸ் ஆகுதா, அனிமோகோரியா, ஜூகோரியா, என்ன மெத்தடில் அது டிஸ்போஸ் ஆகுதுன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கானிசமை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஈக்குவோ சிஸ்டமை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, ஈக்குவோ சிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். அதாவது சீட் அண்ட் ஃப்ரூட் டிஸ்போசல் மெத்தட் பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா நிறைய ஈக்குவோ சிஸ்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். நிறைய டைப் ஆஃப் ஈக்குவோ சிஸ்டம் வரும்போது டெசர்ட்டில் ஆரம்பித்து எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈக்குவோ சிஸ்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த சீட் அண்ட் ஃப்ரூட் டிஸ்போசல் பற்றின நாலேஜ் யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். இதை பற்றின நாலேஜ் பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் ஈக்குவோ சிஸ்டமை கன்சர்வ் பண்ணுறதுக்கும், ஈக்குவோ சிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் கூட இந்த சீட் டிஸ்போசல் பற்றின நாலேஜ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். எஸ், தேங்க்யூ.